அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வணிகம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக பார்க்கறதுக்காக நேரடி அலையில இணைந்திருக்கிற அத்தனை வணிக நண்பர்களுக்கும் பிறதொரு நாளில் இதை யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்க்க போற அத்தனை நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வணிகம் அப்படின்றது ஒரு டெக்னாலஜி எனேபிள்டு நெட்வொர்க்கிங் ஃபோரம். இந்த வணிகம் அப்படின்ற அமைப்போட முக்கியமான 3 பில்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னா, ஒன்னு நெட்வொர்க்கிங் இல்லாட்டி ரெஃபரல், 2வது நாலேஜ் ஷேரிங், 3வது சோசியல் பாண்டிங். நம்ம வணிகம் அமைப்புல எப்பொழுதுமே நம்ம நண்பர்களுக்கு நல்லா தெரியும், இந்த ரெஃபரல், நெட்வொர்க்கிங், அப்புறமா சோசியல் பாண்டிங் நம்மளுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாலேஜ் ஷேரிங்கும் அப்பப்ப இன்பிட்வீன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷத்துல, இந்த 2021 இருந்து இந்த நாலேஜ் ஷேரிங் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு போகணுன்றதுக்காக ஒரு ட்ரைனிங் அப்படின்ற ஒரு அமைப்பை வணிகம் அமைப்பு நிறுவனர்கள் நிறுவிருக்கிறாங்க. அதோட இனிஷியேட்டிவை டிரைவ் பண்ண போறதுன்னா, வணிகம் அமைப்புல ஆரம்பிச்ச காலகட்டம் 2016 ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் பல கற்றலுக்கு பிறகு இந்த டெக்னாலஜி, இந்த நெட்வொர்க்கிங் ஃபோரம் எப்படி எடுத்துட்டு போறோம்னு 2018 ஒரு புத்துணர்ச்சியோட ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம வணிகம் அமைப்பு ஒரு 7 சாப்டர் சென்னையில மற்றும் தமிழ்நாட்டுல சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர்ல 3 சாப்டர், பட் ஓவர்சீஸ்ல துபாய், சிங்கப்பூர்ல சப்ஸ்கிரைபர் பேஸ்லயும் மற்றும் இப்ப வணிகம் அமைப்பு உலகத்துல மற்ற கண்ட்ரீஸ்லயும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இந்த சாப்டர் ஆரம்பிக்கணும்ட்டு. ஸோ அதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதோட ஒரு முன்னெடுப்பா நம்ம இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம இந்த வருஷத்துல இருந்து தொடர்ந்து வேல்யூபிள் ட்ரைனிங் ப்ரோக்ராம கொடுக்க போறோம். அதோட ஒரு ஆரம்ப கட்டமா தான் இன்னைக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். என்னோட பேர் ரமேஷ். நான் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு நிறுவனத்தோட பேர் கிரேட் ஒர்க்ஸ். சேல்ஸ் கன்சல்டிங் ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தேவையான இந்த சேல்ஸ் ப்ராசஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ற விஷயத்த நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்ப இந்த வருஷம் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து தொடங்குவோம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒரு பில்டிங் கட்டும் போது என்ன நினைப்போம், ஃபவுண்டேஷன் போடுவோம். அதே மாதிரிதான் பிசினஸுக்கு தேவையான அந்த ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்கில்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டிங், நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. பட் பிசினஸ்ல இருக்கக்கூடிய நம்ம ட்ரெயினர் அதை பத்தி நிறைய பேச போறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், பிசினஸ்க்கு தேவையான அடிப்படை விதிகள், அதை விட்டுட்டு நம்ம பின்னாடி ஒவ்வொரு விஷயத்தையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படை விதிகள் என்ன, அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் பிசினஸ் மாடல் கேன்வஸ் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. சரி, இதை பத்தி பேசுறதுக்கு யார் ரைட்டான பர்சனா இருப்பாங்க அப்படின்னா, ஒரு நார்மல் ட்ரெயினர் கிடையாது. அதற்காக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு இணைந்து இருக்கிறது மிஸ்டர் அருண் சுப்பிரமணியம். அவரை பத்தி நம்ம சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா தன்னுடைய வாழ்க்கையை 90களில் தொடங்கி தன்னோட கடின உழைப்பால தொடர்ந்து முன்னேறி கிட்டத்தட்ட கடந்த 24 வருடங்களா ஒரு பெரிய நிறுவனத்துல, மெடிக்கல்ல மைக்ரோ லிமிடெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனி இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலையும் நிறைய கம்பெனிகளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 24 வருடம் சிஇஓ பணியாற்றிட்டு இன்னைக்கு டாப் நாட்ச் கன்சல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் நிறுவனத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்கிற மிஸ்டர் அருண் சுப்பிரமணியம். அவர் தான் இன்னைக்கு இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பேச போறாங்க. இந்த பிஎம்சியை பத்தி பேசுறதுக்கு, ஏன்னா அதை அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த சிஇஓ லெவல்ல இருந்து பல நிறுவனங்களுக்கு அதை சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்கு ஐ இன்வைட் மிஸ்டர் அருண் சுப்பிரமணியம். தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் ஜாயினிங் அஸ் இன் திஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓவர் டு யூ மிஸ்டர் அருண் சுப்பிரமணியம். Good evening, Mr. Ramesh. Thanks a lot for a wonderful introduction. A slight, or if you don't mind, or a slight correction. I was CEO with the division of Microlabs only for 2 years. After that, I was a CEO in various other national and multinational companies. Anyway, having said that, I thank Vanigam, Mr. Karthikeyan, Mr. Radhakrishnan, you, Mr. Ramesh, Mr. Jayakumar, and the governing council of Vanigam. And a sincere thanks to Dr. Ram, who introduced me to Vanigam. I welcome all the participants and members of Vanigam to this wonderful program on foundational principles of business strategy, business model canvas.
இப்போ பிசினஸ் மாடல் கேன்வாஸ புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் a very very happy and prosperous 2021. யாரோ ஜோக்கிங்லி சொன்னாங்க the 2020 was virus affected, அதனால அதை uninstall பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணோன்னு 2021ல அது ரீஇன்ஸ்டால் ஆயிடுச்சு. இனிமே நம்மளுக்கு வளர்ச்சி தான். let us hope மலிங்கம் மெம்பர்ஸ்க்கு இந்த ப்ரோக்ராம்ல இருந்து அந்த வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ப்ரோக்ராம் எடுத்துன்னு போய் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ்னா என்ன, why is it a foundational principle, எதுக்கு இதுக்கு இத்தனை மகத்துவம் கொடுக்குறாங்க, வாங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்க்க ஒரு பசில் வந்திருக்கு, ஒரு யானை, அதுல டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் சேர்ந்து அந்த யானையா மாறி இருக்கு. இத நம்ம இன்னும் எடுத்துன்னு போனோம்னாக்க இங்க ரைட்ல நம்ம என்ன பாக்குறோம், அதே யானை ஒரு காம்பினேஷன் ஆஃப் திங்ஸ் மாதிரி, ஒரு செவரு மாதிரி இருக்கு உடம்பு, வால் வந்து கயிறு மாதிரி, கால் வந்து மரக்கால ட்ரங்க் மாதிரி, அந்த டஸ்க் வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி, ஒரு பாம்பு ட்ரங்க்ல இருக்கு. இப்ப என்னது இது, ஏதாவது உங்களுக்கு தோன்றதா? இதுதாங்க நம்ம அந்த தாத்தா பாட்டி கதை எல்லாம் சொல்லுவாளே, அந்த 6 blind men, அந்த கதை தான் இது. இட்ஸ் a pictorial representation of that. இந்த 6 blind men போய் ஒரு யானையை அப்ரோச் பண்ணும்போது யாரு வாழை பிடிச்சானோ அவன் சொன்னான் இது வந்து ஒரு கயிறு மாதிரி இருக்குன்னு. காலை பிடிச்சவன் என்ன சொன்னான், that an elephant is like the trunk of a tree. The person who caught the tusk, he felt that an elephant is like a snake. It is long and thin and wriggling. And the person who touched the tusk, he thought it was a spear. அப்படின்னா என்ன, அவளுக்கு எது கையில கிடைச்சதோ அததான் அவ வந்து நான் சொன்ன நினைச்சுட்டு இருந்தான். இதுதாங்க பேசிக் ப்ராப்ளம் with an entrepreneur, first time business person. Every first time business person is highly enthusiastic, tremendously committed to his business, an expert in one field, the field in which he has been working, and he thinks the entire business is that field. இதனால என்ன ஆகுது, இப்படி ஆடுது. His field becomes strong, whereas others become weak. இந்த வடிவேலோட ஒரு ஜோக் இருக்கு தெரியுமா, அவன் சொல்லுவான் பாடி ஸ்ட்ராங் ஆனா ஃபவுண்டேஷன் வீக்கும். அதே மாதிரி எப்போ ஒரு ஆண்டர்பிரனர் தன்னோட ஃபீல்டுல இருந்து எக்ஸ்பர்டைஸ்ல இருந்து வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாளோ அவளோட ஃபோக்கஸ் ஃபுல்லும் அந்த ஃபீல்டு மேல இருக்கு. அவளுக்கு மிச்சம் இம்பார்ட்டன்ஸ் புரியாததுனால அந்த கம்பெனியோட ஃபவுண்டேஷன் வீக் ஆயிடுறது. இத பாருங்க, ஆஹா விழுந்துட்டான் பள்ளத்துல. ஏன் அப்படி ஆச்சு, ஏன் இவன் வந்துட்டு இருக்கும் போது அந்த பள்ளத்துல விழுந்தான்? இதுக்கு காரணம் 2 இருக்கு. நம்பர் 1, அவனுக்கு அங்க பள்ளம் இருக்குங்கிறது தெரியல. அவனுக்கு அந்த பள்ளம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிருப்பான். செகண்ட் திங், பக்கத்துல நடந்துட்டு இருக்கிறவனோட அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி பேஷண்ட் இருந்ததுனால அவன் பார்க்கவும் இல்லை. இதுதான் ஆனது ஒரு ஆண்டர்பிரனரோட. அவ எத்தனை என்கிராஸா இருக்கா தன்னோட எக்ஸ்பர்டைஸ்லனாக்க அக்கம் பக்கம் அவன் பாக்குறது இல்லை. அதனால அவளுக்கு தெரிய மாட்டேங்கிறது எங்க பார்க்கணும் என்ன பண்ணணும்னு. 2வது, அவ ஸ்டார்ட் பண்ணும் போதே அவளுக்கு தெரியல என்னென்ன பள்ளங்கள்லாம் இருக்குன்னு. இந்த காம்பினேஷன்னால என்ன ஆறுதுங்கிறது பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் and various studies have shown that 70% of the companies closed down within 10 years of starting. That means 2010ல ஆரம்பிச்ச 100 கம்பெனில இன்னைக்கு 70 கம்பெனி மூடப்பட்டிருக்கு. ஒன்லி 30 கம்பெனி தான் ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்லயே 20% பேடுறது, செகண்ட் இயர்ல 30% பேடுறது, 5 வருஷத்துல 50% க்ளோஸ் டவுன் ஆயிடுறது, 10 வருஷத்துல 70% க்ளோஸ் டவுன் ஆயிடுறது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஒரு ஆண்டர்பிரனர் தன்னோட ட்ரீமை ஸ்டார்ட் பண்றாங்கும் போது இதுக்காக ஸ்டார்ட் பண்றா? அவ நிச்சயமா கிடையாது. அவ நல்லா வளரணுங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்றா. ஆனாக்க அவளுக்கு அந்த ஃபுல் பிசினஸ் கான்செப்ட் இல்லாததுனால, ஒரே ஒரு ஏரியால கான்சென்ட்ரேட் பண்றதுனால இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறமா அதை பத்தி அழுது பிரயோஜனமே கிடையாது. இது மாத்திரம் இல்லைங்க, இதே விட ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு.
அந்த டேஞ்சர் என்னன்னா, இந்தியால நீங்க பார்த்தேன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் அந்த 30% சேவ் ஆயிருக்கிறதுல கூட நியர்லி 29% ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிறது. 40 வருஷத்துல நீங்க இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னாக்க டபுள் கூட ஆகல மேன் பவர் அந்த கம்பெனில. 10 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ற கம்பெனி அதே 10, 15, 25 10-15 போயிட்டு இருக்கே தவிர டபுள் கூட ஆகல. வேறாஸ் இன் மெக்சிகோ அதே பீரியட்ல டபுளுக்கு மேல ஆயிடுத்து, யூஎஸ்ல 4 மடங்கு மேல ஆயிடுத்து. இந்த ஸ்டாக்னேஷனுக்கும் காரணம் நம்மளோட focus on only one single direction and not trying to understand what are the various other aspects of that business which we need to know. இதுக்கு சொல்யூஷன் என்ன? இதெல்லாம் சரி, ப்ராப்ளம்லாம் புரிஞ்சுது. ப்ராப்ளம் என்ன? நான் வந்து I am an expert in one direction and I am not seeing the other areas of business. அதெல்லாம் ஓகே. ஆனா இதுக்கு சொல்யூஷன் என்ன? The solution lies in understanding the business model canvas. இந்த business model canvasல 9 building blocks இருக்கு. Right hand side you have got the value building blocks, on the left hand side you have got the efficiency building blocks. And what is the purpose of this business model canvas? The purpose is it describes the rationale of how an organization creates, delivers and captures value. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிரின்சிபல் என்ன புரிஞ்சுக்கணும்னா, a business does not deal with products or services. நீங்க நினைப்பீங்க இது திடீர்னு என்ன இது ஒரு புதுசா சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வித்துட்டு இருக்கேன், இந்த மனுஷன் நான் ப்ராடக்டே விற்கலங்கிறார். ஆமாங்க, கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வாங்கும் போது ப்ராடக்ட்ஸோ சர்வீசஸோ வாங்கல, அந்த ப்ராடக்ட்ஸோ சர்வீசஸோ மூலியமா அவங்க கிடைக்கிற வேல்யூ தான் அவன் வாங்குறான். அததான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுனாக்கதான் பிசினஸோட அடிப்படை தத்துவமே என்னன்னு நம்மளுக்கு புரியும். You see, we are not dealing with products or services. We are dealing with values for people. When we sell something, a person buys that product because of how it enhances his life experience or how it adds value to his life. And a business is all about how you create value, deliver that value to the person whom you address as a customer, and you capture value for your organization through that product and the delivery, through that value and the delivery. இதுதான் business model. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் எஃபிஷியன்சின்னு. அதை பார்க்கலாம் வாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த பிசினஸ் மாடல் கேன்வாஸ்ல 5 எலிமெண்ட் இருக்கு. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், கஸ்டமர் செக்மெண்ட்ஸ், வேல்யூ ப்ரொபோசிஷன், சேனல் அண்ட் ரெவென்யூ ஸ்ட்ரீம். அண்ட் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை எல்லாம் பண்றதுக்கு உண்டான என்ன எஃபிஷியன்சி தேவையோ அது இருக்கு. த கீ ஆக்டிவிட்டிஸ், எது மூலியமா நீங்க இதெல்லாம் பண்ண போறீங்களோ, கீ பார்ட்னர்ஸ் யார் மூலியமா இதெல்லாம் நீங்க பண்ண போறீங்களோ, கீ ரிசோர்சஸ் என்னத்தை வச்சு அதை ஃபைனான்ஸ் பண்ண போறீங்க, எப்படி அதை பண்ண போறீங்க, பிளஸ் அதுக்கு உண்டான செலவுகள் என்ன, காஸ்ட் ஸ்ட்ரக்சர். இந்த 5 ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேல்யூ கிரியேட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ பிசினஸ் அண்ட் எப்படி நீங்க அதை கிரியேட் பண்ண போறீங்கிற அந்த எஃபிஷியன்சி ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிசினஸ் தான் பிசினஸ் மாடல் கேன்வாஸ். வாங்க இது ஒன்னொன்னுத்தையும் நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம் என்னதுன்னு. இது ரொம்ப பெரிய தலைப்புற விஷயம் கிடையாது. இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா டெஃபினட்டா யூ வில் பி ஏபிள் டு integrate it in your business operations and you will be able to run your business very, very successfully without any problems. Come on, let's see the first one. The most important thing in it is the customer segment. ஏன்னா ஒரு கஸ்டமர் இல்லாத ஒரு பிசினஸே கிடையாது. கஸ்டமர் தான் பிசினஸ்க்கு அடிப்படையான தேவை. ரெண்டாவது வேல்யூ ப்ரொபோசிஷன். வேல்யூ ப்ரொபோசிஷன் தான் என்ன, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து வாங்குறது பொருளோ சர்வீசஸோ இல்ல வேல்யூன்னு, அந்த வேல்யூ தான் இந்த வேல்யூ ப்ரொபோசிஷன். நீங்க என்ன வேல்யூ அவனுக்கு ஆஃபர் பண்றீங்க. மூணாவது சேனல், அதை எப்படி நீங்க அவன் வரைக்கும் எடுத்துன்னு போறீங்க. ஒரு கஸ்டமர் இருக்கான், அவனுக்கு நீங்க சில வேல்யூஸ் கிரியேட் பண்ணீங்க, அதை நீங்க அவன்கிட்ட சேர்க்கறது தான் சேனல். அவனோட நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அவனை பிடிச்சு வச்சுக்கிறீங்க பாருங்க, அதுதான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். இந்த 4 பண்றதுக்காக பண்ணி அவன்கிட்ட நீங்க காசு வாங்குறீங்க.
அதுதான் ரெவென்யூ ஸ்ட்ரக்சர். அதை எப்படி வாங்குறீங்க, என்ன மோட்ல வாங்குறீங்க அவன்கிட்ட. இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் தேவை, பிளஸ் அந்த ரிசோர்ஸ் வச்சு நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க, அந்த ஆக்டிவிட்டியை யாரு பண்ண போறா, அதுக்கு என்ன செலவு. இதுதான் உங்களோட பிசினஸ் மாடல் கேன்வாஸ். வாங்க ஃபர்ஸ்டா நம்ம கஸ்டமர் செக்மெண்ட்டை பார்க்கலாம். கஸ்டமர் செக்மெண்ட்னா என்ன, யாருக்காக நீங்க இந்த வேல்யூவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவளோட சோஷியோ எக்கனாமிக் கன்சிடரேஷன் என்ன. நான் இப்போ ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை பண்ணிட்டு நான் போய் ஒரு 1000 ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிச்சிருக்கேன், அதை விற்க ட்ரை பண்ணேன்னா வேலைக்கு ஆகாது. அதனால ஐ ஷுட் நோ நான் அந்த வேல்யூ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது யாருக்காக பண்ணிட்டு இருக்கீங்க, அவரோட சோஷியோ எக்கனாமிக் கன்சிடரேஷன் என்ன. ரெண்டாவது, அது எப்படிப்பட்ட மார்க்கெட், இஸ் இட் அ மாஸ் மார்க்கெட். நான் வந்து மாஸ் ஜனங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னா தட் இஸ் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் ஆர் மாஸ் ப்ராடக்ட்ஸ். இல்ல ரெண்டாவது நிஷ் மார்க்கெட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னா, நிஷ் மார்க்கெட் சப்போசிங் நான் வந்து ஒரு ஆன்டிக் டீலர், நான் ஆன்டிக் ப்ராடக்ட் டீல் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் வந்து எம்எஃப் ஹுசேன் அண்ட் பிகாசோட பெயிண்டிங்ஸ் டீல் பண்ணிட்டு இருக்கேன், ஐ அம் an auction house which sells antique products, now then that's a niche market. நான் ஒரு very selected segment of highly economically accomplished people தான் நான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நிஷ் மார்க்கெட். இல்ல நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கேன்னா நான் ஒரு நிஷ் மார்க்கெட்ல இருக்கேன். ஏன்னா என்னோட கஸ்டமர் அந்த ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் மாத்திரம் தான். நான் வந்து வெளி மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. சோ அந்த டாப் எண்ட்ல உங்களுக்கு வந்து இந்த ஆன்டிக் டீல் பண்றவா இல்ல பெயிண்டிங்ஸ் டீல் பண்றவா இருக்கானா, இந்த லோவர் எண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த ஆட்டோமொபைல் ஸ்மால் மேனுஃபேக்சரிங் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் பீப்புள் இருக்கா, இவா ரெண்டு பேருமே நிஷ் மார்க்கெட்ல தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது செக்மெண்டட் மார்க்கெட். இப்ப பாருங்க, பேங்க்லயே டிபெண்டிங் அப்பான் the salary and the annual income of an individual, accounts எல்லாம் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. Kotak Mahindra, they have got regular savings bank account, premium savings bank account. ரெகுலர்ல நீங்க 10,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்கணும், பிரீமியம்ல நீங்க ஒண்ணுமே வச்சிருக்க வேண்டாம், ஜீரோ பேலன்ஸ் இருக்கலாம். ஆனா கண்டிஷன் என்ன, பிரீமியம்ல நீங்க 50,000 ரூபாய் பர் மந்த் டர்ன் ஓவர் பண்ற மாதிரி உங்க சம்பளம் இருக்கணும், நீங்க போடுற மாதிரி இருக்கணும். அது மாதிரி அவன் செக்மெண்ட் பண்ணிடுறான். தென் டைவர்சிஃபைடு. டைவர்சிஃபைட்னா என்ன, ஒரே பிசினஸ்ல பல பிசினஸ் பண்றது. இப்ப நீங்க அமேசான் எடுத்துக்கோங்க. அமேசான் ஆரம்பிச்சது எப்படி, as a ஆன்லைன் புக் செல்லிங்காக தான் ஆரம்பிச்சான். இன்னைக்கு அவன் என்னத்தெல்லாம் டைவர்சிஃபை ஆயிட்டான். they are even giving cloud computing and server space on demand. அந்த லெவலுக்கு போயிட்டான். they are into digital streaming. அது மாதிரி அவன் வந்து ஃபுல்லா டைவர்சிஃபை ஆயிட்டான். they are into food delivery, எல்லா மாதிரி விஷயத்தையும் போயிட்டாங்க. and then you have got the multi-sided platform. multi-sided platformனா என்ன, ஒரே பிசினஸ் ஆனா பல சைடு அதுக்கு இருக்கு. for instance கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு எடுத்துட்டீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு ஒரே ஒரு கிரெடிட் கார்டு தான், ஆனா அதுக்கு ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஒன்னு என்ன, யாரு அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்றாலோ பொருள் வாங்கறதுக்கு அவன். ரெண்டாவது those business establishments which allow the people who have a credit card to swipe it in their place. இப்போ இவாளுக்கு ரெண்டு கஸ்டமர் ஆயிட்டா. they collect money from both the people. அது மாதிரி மல்டி சைடட் பிளாட்ஃபார்ம். சோ நீங்க வந்து உங்க பிசினஸ் நீங்க பண்ணும்போது நீங்க பார்க்கணும்னா எந்த செக்மெண்ட்டுக்கு நான் இதை அப்ரோச் பண்ண முடியும், ஒரே ப்ராடக்ட் நான் பல பேருக்கு நான் எப்படி செக்மெண்ட் பண்ண முடியும். அத இப்ப பாருங்க, உங்ககிட்ட நீங்க ஒரு பொருள் பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு. let us say you have got an item which is around 40,000 rupees. இப்போ உங்களுக்கு வந்து அந்த 40,000 rupees பொருளை நீங்க விற்கணும்னா நீங்க பர்ஃபோர்ஸ் அப்படிப்பட்ட ஜனங்கள்ட்ட தான் விற்கணும், யாரு அந்த 40,000 rupees கொடுத்து வாங்க முடியுமோ அவள்கிட்ட. ஆனா நீங்க வேணும்னா இதை வேற மாதிரி கூட செக்மெண்ட் பண்ணலாம். நீங்க ரெவென்யூ ஸ்ட்ரீம் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு அதை எப்படி பண்ணணும்னு நீங்க you can give it as a subscription to those people who cannot pay you 40,000 rupees but would like to use the product. Or you can rent it out to people and thereby collect money and ensure that a third revenue stream is generated.
புரியுதா நான் சொல்றது? ஒரே பொருளை நீங்க பல ரெவென்யூ ஸ்ட்ரீம்ல நீங்க பண்ணலாம். அப்பனா நீங்க கரெக்டா செக்மெண்ட் பண்ணீங்கன்னா, இந்த செக்மெண்ட்டுக்கு அசெட் சேல் பண்றேன், இந்த செக்மெண்ட்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்றேன், இந்த செக்மெண்ட்க்கு ரெண்டிங் அவுட் பண்றேன். இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னாக்க you will be able to do it very successfully. So customer segmentation is very necessary for you to optimize the delivery of the value. Next, value proposition. The value proposition na என்னது? வேல்யூ ப்ரொபோசிஷனுங்கிறது தான் நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்க கஸ்டமருக்கு. இது உங்களுக்கு கிளியரா புரியணும். நீங்க என்ன வேல்யூ நீங்க அந்த கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், வாட் வேல்யூ டு வி டெலிவர் டு த கஸ்டமர்? இது வந்து நம்ம கிளியரா இருந்ததுனாக்க நம்ம we can do the business very well. Which one of the customers problems are we helping to solve? இது வந்து எந்த ப்ராப்ளம் கஸ்டமரோடது இதை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. என் ப்ராடக்ட் எந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து நான் கொடுத்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் வாங்குறவா பர்ச்சேசரா இல்ல கன்சூமர் பெனிஃபிஷியரியா? இப்ப பாருங்க, ஃபார் அ சிம்பிள் எக்ஸாம்பிள், அப்பா வந்து குழந்தைக்காக பொம்மை வாங்கிட்டு இருக்காரு. இப்ப பெனிஃபிஷியரி யாரு? குழந்தை. வாங்குறது யாரு? அப்பா. அப்பா ஏன் குழந்தைக்கு வாங்கிட்டு இருக்காரு? தான் ஆசையை காமிக்கிறதுக்காக குழந்தைக்கு பொம்மை வாங்கிட்டு இருக்காரு. நம்ம இப்ப குழந்தை சைட்ல இருந்து பார்த்தானா நம்ம என்ன பார்க்கணும்? அந்த பொம்மை அந்த குழந்தை யூஸ் பண்றது சேஃபா யூஸ் பண்ணுமா இல்ல ப்ராப்ளம் வந்துருமான்னு. ஏன்னா அந்த பொம்மையில பை சான்ஸ் ஷார்ப் எஜஸ் இருந்தது, இல்ல லூஸ் எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, டக்குன்னு வாய்க்குள்ள போயிடலாம், இல்ல கட் பண்ணிடலாம். சோ இதை நம்ம பண்ணும்போது ரெண்டு பேரோடதும் நம்ம பார்க்கணும். Value for the parent is it should be able to fulfill his affection for the child. Value for the child is it should be safe enough for the child to play with and learn something. அதனால நம்ம வந்து இந்த வேல்யூ ப்ரொபோசிஷன் பண்ணும்போது ரெண்டு பேரையும் அட்ரஸ் பண்ணி பண்ணணும். Third, what bundles of products and services are we offering to each customer segment? நம்ம ஒரு கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கும் என்ன கொடுத்துட்டு இருக்கோம், எந்தெந்த கஸ்டமர் செக்மெண்ட் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அந்த கஸ்டமர் செக்மெண்ட்க்கு எல்லாம் ஃபுல்லா வேணுங்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டு இருக்கோமா? Which customer need are we satisfying? இப்போ நீடுன்னு வரும்போது நிறைய many times it has been seen that the customer does not even know that such a need exists. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். மொபைல் போன். இன்னில இருந்து 10 வருஷம் முன்னால 15 வருஷம் முன்னால மொபைல் போனே இல்லாத போது நம்மளுக்கு இதோட நீடே நம்மளுக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு அதுதான் நம்மளோட பேக் போனாவே ஆயிடுச்சு. இப்ப மொபைல் போனை விட்டுட்டு நம்ம வெளியில போயிட்டோம்னா நம்ம போயிருக்கிற இடத்துல நம்ம மைண்டே ஓடாது. திரும்பி வந்து மொபைலை கையில எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மைண்டே ஓடாது. நம்மளுக்கு தெரியாத சில நீட்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் லேட்டன்ட் நீட். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் வாழ்க்கை. இந்த லேட்டன்ட் நீட் நான் உனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன ப்ராடக்ட்ல எப்படி நம்ம வந்து இதை பண்றோம்? நம்பர் 1, நியூனஸ். நம்ம கொடுத்துட்டு இருக்கிற வேல்யூ புதுசா இல்ல முன்னாலேயே இருக்கா? இஸ் இட் a நியூ கேரக்டரிஸ்டிக்? ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொன்னேன் இந்த மொபைல் இட்ஸ் a நியூனஸ். வந்த புதுசுல நியூ, ஆனா இனிமே நியூ கிடையாது. கம்ப்யூட்டர் வந்த புதுசுல நியூ, அதனால அது அப்ப அதுக்கு நியூனஸ் இருந்தது. இப்போ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கஸ்டமைசேஷன். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு every time a new computer comes out, it comes out with a higher performance level, a higher capacity hard disk, and a higher capacity RAM. And the performance மேல தான் அது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கஸ்டமைசேஷன் எத்தனையோ விதமா வந்துருது. இப்ப பாருங்க, நீங்க அர்பன் கிளாப்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு இந்த கோவிட் பீரியட்ல. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ வீட்டுல வந்து ஹேர் கட்டிங், ஹேர் ட்ரெஸ்ஸிங், அதுக்கப்புறமா அவங்களுக்கு நெயில் கட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. pedicure, manicure எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. They are customizing their services to the customer. How they are changing it? Rent the Runway ஒரு கம்பெனி வந்திருக்கு who are giving on rent designer clothes to people so that they can dress up well and go and attend parties. Customization, design on the biggest example number Apple phone. Apple phone has set a benchmark for designing. இப்ப எல்லா போனும் they talk more about designing. Cost reduction. How is it that you are going to reduce the cost of operation of your customer? Cost for anything that he is doing. ஒரு simple example எடுத்துக்கோங்க. Salesforce.com ஒரு கம்பெனி இருக்கு.
they have a CRM software. அவ என்ன பண்றா, they don't sell the software, they give it to you on subscription basis. அவளோட சாஃப்ட்வேர் அவ வந்து உங்களுக்கு போட்டுருவா, உங்களுக்கு என்ன வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவா, நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி contingent talent pools have come as consultants. They will do the job for you. அந்த அக்கவுண்டிங்கா மாசத்துக்கு 2 நாளைக்கு வந்து they will do all the accounting and அந்த மாசத்தோட entire accounting complete பண்ணி கொடுத்துட்டு போயிடுவா. So you see, they reduce the cost for you, and through this service, which is a product being offered by them to you, they get revenue. Risk reduction. BMW car ரொம்ப விலை ஜாஸ்தி, அவன் என்ன பண்றான், அதுக்கு ரிஸ்க் எப்படி ரெடியூஸ் பண்றான், ஹை வேல்யூ காரை வாங்குறேன் இல்லைங்கன்னு 5 இயர்ஸ்க்கு he gives you a warranty, a full service and all spare parts எல்லாம் நான் ஃப்ரீயா உனக்கு ரிப்ளேஸ் பண்ணி கொடுக்குறேன், நீ கவலைப்படாத. So you see, risk reduction is a major tool today to give value. நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரோ எது வாங்க போனாலும் முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், என்ன கேரண்டி இருக்கு, என்ன வாரண்டி இருக்கு, என்ன சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு. இதுதான் நம்ம எந்த விஷயம் வாங்கினாலும் பார்க்கிறோம். ஏன்னா risk reduction has become a major value proposition for every product. How well you are able to design this risk reduction for the customer decides how well you will be able to pitch your product. Then we come to accessibility. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 1923ல இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி, ஒரு வேர்ல்டோட நம்பர் 1 கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க பிராண்ட் பிரகாரம் கோகோ கோலா. 1923ல அதோட பிரசிடென்ட் டிசைட் பண்ணார் that Coca-Cola should be at arm's length. இதான் அவரோட ஆப்ஜெக்டிவா இருந்தது. இப்போ ஆர்ம்ஸ் லென்த் எல்லாருக்குமே கைக்கு எட்டற இடத்துல கோகோ கோலா இருக்கணும்னா அதுக்கு என்ன அர்த்தம், அவளோட சேனல் அத்தனை நல்லா இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் அத்தனை நல்லா இருக்கணும். இட் should be able to reach the people. Accessibility should be there. வேணுங்கிற இடத்துல எனக்கு அது கிடைக்கணும். Accessibility is a very, very important aspect of business. உங்களோட வேல்யூ நீங்க கொடுக்கறது சர்வீஸோ ப்ராடக்ட் மூலியமா கொடுக்கற வேல்யூ கஸ்டமருக்கு ஆக்சசிபிளா இல்லைன்னா நீங்க பிசினஸ் பண்ண முடியாது, கஷ்டம். சோ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய one of the major characteristics of value proposition is how you can reach it to the customer in the easiest possible manner. எல்லாருக்கும் டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால் இருக்கணும் உங்க ப்ராடக்ட பத்தி, அது இம்மீடியட்டா எங்க திரும்பி பார்த்தாலும் அது கிடைக்கணும். அதுக்கு நீங்க உலகம் ஃபுல்லும் அது பண்ணணுங்கிறது இல்ல, நீங்க எந்த ஏரியால ஆப்ரேட் பண்றீங்களோ உங்க ஜியோகிராபிக்கல் ஏரியாக்குள்ள இதை நீங்க அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்க லெவல் ஆஃப் த பிசினஸ் ஆட்டோமேட்டிக்லி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். நிறைய பேர் எந்தெந்த ஊருக்கு போலாங்கிறத யோசனை பண்றாளே தவிர தன்னோட ஊர்லயே எல்லாருக்கும் தெரியுமாங்கிறத பாக்குறது இல்லை. இந்த accessibility is a very important thing. நான் என் பில்டிங்குள்ளேயே பண்ற பிசினஸ்ல அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ்க்கும் தெரிஞ்சதுன்னா என்னோட accessibility பெட்டர் ஆயிடும், என் பிசினஸ் பெட்டர் ஆயிடும். நான் ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் பில்டிங்க்கு போறேன். இந்த பில்டிங்ல 10 பேருக்கு தெரியும், அடுத்த பில்டிங்க்கு நான் போறேன்னா என்ன பிரயோஜனம்? So accessibility is a major requirement as a value proposition. Then we have got convenience and usability. எவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்கு. I am reminded of Einstein என்ன சொல்லியிருக்காருன்னா, any fool can make things complex, it takes a genius to make things simple. அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸா இன்கன்வீனியன்ட்டா வெரி டிஃபிகல்ட் டு யூஸ் ப்ராடக்ட் எத்தனை தான் நல்ல ப்ராடக்டா இருந்தாலும் அதை விற்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவே ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு யூஸ் பண்றதுக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்குன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது ஃபேமஸ் ஆயிடும், அக்செப்டபிள் ஆயிடும். அதுக்கு எல்லாத்தையோட பெரிய உதாரணம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த கொஞ்சம் வயசானவா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தட் முன்னால கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுக்கு டாஸ் சிஸ்டம் இருந்தது, தளருவாங்க கத்துக்கிறதுக்கு. அப்போ கம்ப்யூட்டர் யூஸே பண்ணல யாரும், பண்றதுக்கே பிடிக்கல யாருக்கும். ஆனா விண்டோஸ் வந்தது, என்ன யூசர் இன்டர்ஃபேஸ் எத்தனைக்கு எத்தனை ஈஸியாக ஆரம்பிச்சதோ அத்தனைக்கு எத்தனை கம்ப்யூட்டர் யூசேஜ் ஜாஸ்தி ஆயிடுது. அதே மாதிரி நீங்க கொடுக்கிற வேல்யூ ரொம்ப ஈஸியா இருக்கணும் யூஸ் பண்றதுக்கு. யூசபிலிட்டி should be very easy, it should be very convenient. இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க வேல்யூ ப்ரொபோசிஷன் ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். அதுக்கு அடுத்தது சேனல்ஸ். எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா இது எப்படி நான் கொண்டு போய் சேர்க்க போறேன் கஸ்டமர்கிட்ட?
நான் கஸ்டமர் செக்மெண்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் கரெக்டா, நான் என்னோட வேல்யூ ப்ரொபோசிஷனும் கரெக்டா இருக்கேன். ஆனா எங்கிட்டயே இருந்ததுன்னா அது என்ன பிரயோஜனம்? அதை நான் போய் சேர்க்கணுமே அவள்கிட்ட. அதுதான் through which channel do our customer segments want to be reached. எந்த சேனல்ல அவ வந்து நம்ம அவளை ரீச் பண்ணணும்னு அவ எதிர்பார்க்கிறா. இப்ப பாருங்க, கொஞ்சம் வயசானவாளா என்ன போல மனுஷாளுக்கெல்லாம் நார்மலி நாங்க எல்லாரும் முன்னால போய் கடையில போய் பார்த்து வாங்கி போட்டு எல்லாம் செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி வாங்குற பழக்கம். அதுவே இந்த யங்க ஜெனரேஷன் இன்னைக்கு டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணி ஆன்லைன்ல வாங்கிட்டு போயிட்டே இருக்கா. அவ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பா. அவளுக்கு எல்லாம் டிஜிட்டல் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஆனா கொஞ்சம் வயசான வாழ்க்கை அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அப்பனா அந்த சேனலே மாறிடுறது பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னது, how are we reaching them? இப்போ எப்படி நான் ரீச் பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ என்ன போல மனுஷன்ட்ட நீங்க ஆன்லைனை பத்தி பேசினீங்கன்னா நான் கொஞ்சம் பேனிக் பண்ணுவேன். அதுவே யங்கர் பீப்புள்கிட்ட என் கடைக்கு வந்து வாங்குன்னு சொன்னா அவ பேனிக் பண்ணுவா. இப்போ இது 2 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வயா மீடியாவை கண்டுபிடிச்சு ஆகணும். எப்படி இது ரெண்டுத்தையும் இன்டிகிரேட் பண்றது? இப்ப பாருங்க, இப்ப அமேசான் என்ன பண்றா, அவ என்ன பண்றா, நீ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணு, வாங்கு, துணிய போட்டு பாரு, சரியா இல்லையா, பிரைஸ் டாக மட்டும் ரிமூவ் பண்ணாத, எனக்கு போன் பண்ணு, நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், எனக்கு ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துடுறேன், இல்ல காசை திரும்பி கொடுத்துடுறேன். பாருங்க, ரெண்டுத்தையும் இன்டிகிரேட் பண்ணிட்டாங்க. இப்ப நான் போகணும்னா எனக்கு ஒரு துணி, எனக்கு ஷர்ட் பிடிச்சுதான் நான் கிளிக் பண்ணி வாங்கிடுறேன், வர்றது பிரைஸ் டாக் எடுக்காத நான் போட்டு பாக்குறேன், பிடிக்கிறது நன்னா இருக்கு இல்லையா, உடனே அதுலயே அடிக்கிறேன். அவனே சொல்றான் இத்தனை மணிக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டா, எஸ், அவனே வரான், வந்தான், எடுத்துன்னு போறான், என்னோட அக்கௌண்ட்ல காசு வந்துடுறது. இல்ல நான் ரிப்ளேஸ்மெண்ட் ஒண்ணுன்னு கேட்டேன்னா ரிப்ளேஸ்மெண்ட் கொடுத்துடுறோம். சோ ஹவ் ஆர் த சேனல்ஸ் இன்டிகிரேட்டட்? நீங்களும் பார்க்கணும் எந்த சேனல் யாருக்கு உதவும், எந்த சேனல் நான் பண்ணிட்டு இருக்கேன், இதை எப்படி நான் அதோட இன்டிகிரேட் பண்றது, எது பெஸ்டா ஒர்க் பண்றது, எது எனக்கு காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கு. பிசினஸ்ல காஸ்ட் எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்திலையும் நீங்க அல்டிமேட்டா இந்த கேள்வியை கேட்கணும், இஸ் இட் காஸ்ட் எஃபிஷியன்ட்? நான் இந்த காரியத்தை பண்றதுக்கு கொடுக்கிற தொகை கரெக்டா இருக்கா இல்லையா, இல்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? How are we integrating them with the customers' routines? That is very important. பாருங்க, முன்னாலலாம் என்னாச்சு, இப்போ எகைன் அமேசான் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம், ப்ராடக்ட் வருது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. 11 மணிக்கு அவன் ப்ராடக்ட கொண்டு வரான், எங்க கொடுப்பான்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இல்ல. அதனால அமேசான் என்ன பண்ணா, அவ வந்து எவ்ரி லொகாலிட்டியில they found out a place where it can be kept and you can collect it either on the way going or coming, or they will contact you over telephone and ask you where to leave it. Sir, excuse me sir, sorry Yes. for the interruption. Yes. மைண்ட் ப்ளோயிங்கா போயிட்டு இருக்கு சார். சார் நமக்கு இன்னும் another ஒரு 10 minutes தான் இருக்கிறதுனால, எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 8 minutes இருக்கு. ஏன்னா எனக்கு நீங்க 9 இது சொல்லிருக்கீங்க, இன்னும் 6 இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Okay. Thank you very much sir. Thank you. Next is customer relationship. What type of customer relationship that each segment expect us to establish and maintain with them? இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இப்ப கஸ்டமர்ல 3 விஷயம் இருக்கு. கஸ்டமர் அக்விசிஷன், எப்படி கஸ்டமரை, புது கஸ்டமரை கொண்டு வர்றது. ரெண்டாவது வந்து கஸ்டமர் ரிட்டென்ஷன், எப்படி அவளை ரீட்டைன் பண்றது. மூணாவது இந்த கஸ்டமரோட எப்படி இருக்கிற கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ த்ரூ அப்சேலிங் அண்ட் கிராஸ் செல்லிங் பண்றது. சோ இந்த 3த்துக்கும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நீங்க எப்படி மெயின்டைன் பண்ண போறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, எதை நீங்க இன்னும் பண்ணணும், how are they integrated with the rest of the business model, how costly is this customer relationship, நீங்க என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்றீங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு, and finally உங்க கம்பெனியோட பிசினஸ் மாடல் எப்படி இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் நான் சொன்னேன் பத்தியெல்லாம், உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற வேல்யூ எல்லாம் காசு வாங்கறதுக்கு. சோ எப்படி உங்களுக்கு அவ வந்து காசு கொடுத்துட்டு இருக்கா, how are they willing to pay to you, for what are they currently paying, அவ என்னத்துக்கு உங்களுக்கு பே பண்ணிட்டு இருக்கா, எந்த வேல்யூக்கா அவ பே பண்ணிட்டு இருக்கா, how would you prefer them to pay, நீங்க அவ எப்படி பே பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க, then how much does each revenue stream contribute to you. இப்ப நான் சொன்னேன், நீங்க வந்து asset sale, that means straight away ஒரு ப்ராடக்ட் வித்து காசை வாங்கின்றீங்க. அது
அது வந்து ஒரு செக்மெண்ட்க்கு நீங்க கொடுக்குறீங்க. ரெண்டாவது செக்மெண்ட்க்கு நீங்க வந்து ரெண்டிங் அவுட் பண்றீங்க, அது என்ன வருது? மூணாவது செக்மெண்ட்க்கு நீங்க வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல வச்சிருக்கீங்க, அது எப்படி வருது? இது எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இதை நீங்க இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா நீங்க பல ரெவென்யூ ஸ்ட்ரீம்ல ஒரே பொருளை நீங்க பெனிஃபிட் பண்ணலாம். என்ன ரிசோர்சஸ் தேவை இந்த காரியம்லாம் பண்றதுக்கு? ஃபார் இன்ஸ்டன்ஸ், உங்களோட வேல்யூ ப்ரொபோசிஷனுக்கு என்ன ரிசோர்சஸ் தேவை? உங்க டிஸ்ட்ரிபியூஷன் சேனலை நீங்க ஆப்ரேட் பண்ணணும்னா அதுக்கு என்ன காசு வேணும், என்ன ரிசோர்ஸ் வேணும்? கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்க்கு அந்த ரெவென்யூ ஸ்ட்ரீம்க்கு என்ன ரிசோர்சஸ் வேணும்? இந்த 3 டைப் ஆஃப் ரிசோர்ஸ், 4 டைப் ஆஃப் ரிசோர்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து பிசிக்கல் ரிசோர்ஸ், தட் மீன்ஸ் உங்க மெஷினரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் உங்க பிசிக்கல் ரிசோர்ஸ். இன்டெலெக்சுவல் ரிசோர்ஸ்னா உங்களோட பிராண்ட்ஸ், பேட்டன்ட்ஸ், லைசன்சஸ், டாட்டா, காப்பிரைட்ஸ், இதெல்லாம் ஒரு ரிசோர்ஸ். இதெல்லாம் பண்றீங்களா கரெக்டா? ஏன்னா நீங்க ஒரு பொருளை எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க, நீங்க அதை லைசன்ஸ் பண்ணல, நீங்க அதை காப்பிரைட் பண்ணலங்கனால இன்னொருத்தர் எடுத்துன்னு போயிட்டானா உங்களுக்கு லாஸ். மூணாவது ஹியூமன் ரிசோர்ஸ், அதுக்கு தேவையான சில டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க வந்து கரெக்டா ஆள் வச்சிருக்கீங்களா? அண்ட் ஃபைனலி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், இதெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு சில அமௌண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் வேணும். வாட் சார்ட் ஆஃப் அ சீட் கேபிட்டல் டு யூ ஹேவ், வாட் சார்ட் ஆஃப் அ ஃபைனான்ஷியல் சப்போர்ட் யூ ஹேவ், இந்த ரிசோர்சஸ் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் கரெக்டா. ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்க பண்ண போறீங்க, இதெல்லாம் பண்றதுக்கு உங்க டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் நீங்க எப்படி செட்டப் பண்ண போறீங்க? What is going to be, are you going to be following, territory wise hub and secondary distribution channel? அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க? உங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை நீங்க எந்த சேனல்ல டிரைவ் பண்ண போறீங்க? இஸ் இட் கோயிங் டு பி டிஜிட்டல்? இஸ் இட் கோயிங் டு பி ஒன் ஆன் ஒன் as a sales force? இஸ் இட் கோயிங் டு பி த்ரூ சோஷியல் மீடியா? இஸ் இட் கோயிங் டு பி த்ரூ பிரிண்ட் மீடியா? எப்படி நீங்க வந்து உங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண போறீங்க? ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ், எவ்வளவு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் நீங்க ஜெனரேட் பண்ண போறீங்க? அண்ட் இதுல வந்து 3 விதமான உங்களுக்கு வந்து இருக்கு விஷயம், ஆக்டிவிட்டிஸ். ஒன்னு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ், ரெண்டாவது ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டிஸ். அது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி driven more by human beings. And the third is platform networking activities, and marketing and sales activities comes under platform network activities. இந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாம் நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? Who are your partners? பார்ட்னர்ஸ்ங்கும் போது நம்ம வந்து பார்க்கணும், இந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனில இருக்கிற பார்ட்னர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவா கிடையாது. இது வந்து who are your partners? Who are your key suppliers? You see, supplier is one of the major partners. நீங்க வந்து உங்களோட சப்ளையரை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணல, சரியான ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல பண்ணலனா பிரச்சனை என்னைக்குமே வந்துட்டு இருக்கும். Then what key resources are you acquiring from your partners? What are இது பார்ட்னர்ஸ்ங்கும் போது உங்க ஆடிட்டர் is a partner for you. Your advocate is a partner for you. Banker is a partner for you. Supplier is a partner for you. Your competitors with whom you collaborate are partners. Strategic alliances are partners. So, இது மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Which key activities do your partners perform? அவ உங்களுக்காக என்ன ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க? And then what is the motivation for this partnership? நீங்க ஏன் இந்த பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க? Production, problem solving, platform and network again are the categories for these partners. Then structure. What are the most important cost structure? What are the most important costs inherent in your business model? Unga business model la cost enga irukku? These key resources are the most expensive. Adha koraikka mudiyuma? Adha eppadi koraikka mudiyum? Yena நம்ம வந்து நார்மலி இதெல்லாம் அனலைஸே பண்றது இல்ல. Which key activities are most expensive? ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அது நிறைய காசு எடுத்துக்கிறது, ஆனா அதுக்கு தகுந்த போல நம்மளுக்கு வந்துட்டு இருக்கா? நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். See, Nike is a very good example. Nike was driving their business mainly through retail. ஆனா இந்த கோவிட்ல ரீட்டைல்லாம் மூடின உடனே அவ டிஜிட்டலுக்கு போனால அவ சேல்ஸ் இந்த 10 வருஷத்துல அந்த டிஜிட்டல் மூலியமா எத்தனை இன்க்ரீஸ் ஆச்சோ அத்தனையே 3 மாசத்துல ஆயிட்டு இந்த டோட்டல் ஜனவரியிலேருந்து அவ வந்து ஷட் டவுன்ல இருந்தா வேர்ல்டு வைட். ஆனா அவளோட டோட்டல் சேல்ஸ் ரெவென்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கிறது ஒரே 1% தான். ஏன்னா டிஜிட்டல் ஓவர்டேக் பண்ணிடுது எல்லாத்தையும். பாருங்க, அவ ஆக்டிவிட்டிஸ் அனலைஸ் பண்ணாதனால ஈவன் கம்பெனி லைக் நைக்கி could fall flat on its face. Is it a cost driven, value driven, automation level என்ன இருக்கு? இதெல்லாம் நீங்க பார்க்கணும்.
sample fixed cost என்ன, variable cost என்ன, are you able to match the economies of scale? economies of scope na என்ன, நீங்க உங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸ் டிஃபரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் நீங்க வந்து ஆப்டிமலி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்க காஸ்ட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. ஐடி கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். இந்த கம்பெனி உங்களுக்கு ஆரம்பிச்சது 2005ல நினைக்கிறேன். 2005ல ஆரம்பிச்சு 2020 வரைக்கும் அவன் வந்து பண்ணிட்டு இருந்தான், நன்னா பண்ணிட்டு இருந்தான். ஆனா இங்க ஒரு இன்சிடென்ட் ஆச்சு கோவிட்ல. ஒரு லேடி மைசூர்ல போய் மாட்டின்ட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ், ஓல்ட் பேரண்ட்ஸ் பெங்களூர்ல இருந்தா அவளுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு அவன் பேனிக் பண்ணி தி டெலிஃபோன் டு ஐடி கம்பெனி. மிஸ்டர் முஸ்தபா தான் எடுத்தார் அந்த போன், அதோட ஓனர். பட் சொன்னாங்க இப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு ரீச் பண்ண முடியுமான்னு. உடனே அவர் நினைச்சார், எத்தனை பேர் கஷ்டத்துல இருக்கா, நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹை பிரீமியம் ப்ராடக்ட்ஸை விட்டுட்டு லோ பிரீமியம் ப்ராடக்ட்ஸை வீட்டுக்கு ரீச் பண்ண ஆரம்பிச்சார். நியர்பை பிளேசஸ்க்கு ரீச் பண்ணி அவளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சார். அதுல ஆவரேஜா அவ 2019-20 வரைக்கும் 20 crore per month தான் பண்ணிட்டு இருந்தா. ஆனா மார்ச் ஏப்ரல்ல இப்படி பண்ணதுனால அவ 24 crores பண்ணா பிசினஸ் அன்னைக்கு, அந்த மாசம். அன்னிலேருந்து இந்த மாடல்ல அவளுக்கு எக்கச்சக்க பிசினஸ் வந்து கொடுத்து பாருங்க. இதுவே அவர் 2005ல இருந்து இந்த யோனை வந்திருந்ததுன்னா அவருக்கு என்ன இருக்கும், எங்கேயோ பேர் இன்னி வரைக்கும். அதனால இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸை நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னா என்னைக்குமே நீங்க சக்சீட் பண்ண முடியும். இதாங்க அவளோட லேட்டஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட். 35 crore இட்லிஸ் 2020ல அவ சேல் பண்றா, 10 crore பரோட்டா, 2 crore cups of coffee, 4.3 crore சப்பாத்திஸ். எப்போ? லாக்டவுன்ல. பாருங்க எங்க போயிடுத்து கம்பெனி இந்த ஒரு டிசிஷன்னால. இதையே அவ வந்து பிசினஸ் மாடல் கேன்வாஸ புரிஞ்சுட்டு பண்ணிருந்தா முன்னாலேயே, இதை அவ முன்னாலேயே பண்ணிருப்பா. அப்பனா இருந்த 20 crore இந்த 24 crores சேர்ந்ததுன்னா 44 crores பண்ணிருப்பா. நம்ம யானையில ஆரம்பிச்சோம், யானையிலேயே முடிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யானை சின்ன குட்டியா இருக்கும்போது அதோட காலை கட்டி போட்டுருவா, அது மிரண்டு தப்பிக்க ட்ரை பண்ணும், முடியாது. அதனால பெருசா ஆனப்புறமும் கோவில்ல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், யானையோட காலில் ஒரு கேரை கட்டி விட்டுருப்பா, அது அப்படியே நின்றுட்டு இருக்கும். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு கேட்டு இருக்கிறது நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டும் இருப்பா, அதுவே சின்ன ஸ்டார்ட் அப்ஸ், சின்ன பிசினஸ் பீப்புளும் இருப்பா. இது நீங்க சின்னவரா பெரியவராங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல. பெரிய பிசினஸ் பீப்புளுக்குலாம் ஆல்ரெடி ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பா, அவ இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பா டெஃபினெட்லி. அதனாலதான் அவ அந்த லெவலுக்கு வந்திருக்கா. சின்ன பிசினஸ் பீப்புள் பிகினிங்லயே நீங்க இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ புரிஞ்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா அப்படியே வளர 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 அந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸோடயே நீங்க வளருவீங்க, ரொம்ப பெரிய லெவலுக்கு வந்துடலாம். யூ வில் நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம். அந்த 70% கம்பெனிஸ் மூடினதுக்கு காரணம் அவளுக்கு ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிசினஸ் தெரியல என்னன்னு தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. காமிச்சிருக்காளே அவ இந்தியால பிசினஸ் க்ரோ ஆகிறது இல்ல அத்தனை ஃபாஸ்டான, அதுக்கும் காரணம் இதேதான். அவளுக்கு பிசினஸ் பண்ண தெரியலங்கிறது கிடையாது, ஃபவுண்டேஷனல் பிரின்சிபிள்ஸ் தெரியலங்கிறது தான். அவளுக்கு பிசினஸ் பண்ண ஆசையும் இருக்கு, தைரியமும் இருக்கு, கேப்பபிலிட்டியும் இருக்கு. இந்த ஸ்மால் பிசினஸ் பிரின்சிபிள், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பிரின்சிபிள்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இது தெரிஞ்செடுத்து உங்களுக்குன்னா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தைரியமும் இருக்கு, உங்களுக்கு எனர்ஜியும் இருக்கு. Thanks a lot. Yeah, sir. Thank you very much. Mind-blowing presentation, sir. So, I'm very sorry if I had to rush. No, sir. So, இது வந்து வணிகம் நண்பர்கள் அனைவருக்கும் இது வந்து கேள்விக்கான நேரம். இத நேரலையில Facebookலயும் YouTubeலயும் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள், நீங்க Facebookல அந்த கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்க கேள்விகளை நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம், யூடியூப்ல அனுப்பலாம். நீங்க டைப் பண்ணி அனுப்புறதுக்குள்ள சார் கிட்ட நான் 2-3 கொஸ்டின்ஸை கேட்டுடுறேன். சார், ரியலாவே வந்து ஒரு என்டையர் பிசினஸ் விஷயத்தையே வந்து ஒரு 1/2 hour 45 minutesக்குள்ள நீங்க கவர் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பெரிய விஷயத்த வந்து ஒரு BMC சொல்லிட்டு ஒரு 9 பிரின்சிபல்ஸ், 9 பில்லர்ஸோ அந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த விஷயத்துக்குள்ள நீங்க பேக் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். ஓகே, நானும் கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வியை நீங்களே வந்து அந்த ஸ்லைட்ல கவர் பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு சிறு தொழில் இருப்பாங்க. இப்ப இருக்கிற இது வந்து நம்ம மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணுவோம், சேல்ஸ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும்
அக்கௌண்டிங்ல வந்து இல்ல பினான்ஸ்ல வந்து கோட்டை விட்டனால அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இன்னைக்கு வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த பிஎம்சி ரியலா தேவையா சார்? ஏன்னா இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு எம்பிஏ பெரிய விஷயமா தெரியுது. எல்லாத்தையுமே இப்ப பண்ணணும். இப்போதைக்கு நம்ம வந்து பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணா மட்டும் போதும். சேல்ஸை மட்டும் நல்லா கொண்டு வந்தா போதும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த என்டையர் விஷயம் நம்ம நீங்க சொன்ன மாதிரி வந்து ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸை பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். இப்பயே நம்ம பிளான் பண்ணி வச்சா இல்ல அது பண்ணணும்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்னவா சார் இருக்கும்? சார் இதை பாருங்க, இந்த பிஎம்சி பிசினஸ் மாடல் கேன்வாஸ்ங்கிறது ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல். அது எப்படின்னாக்க நம்ம கால் மேலதான் நின்றுட்டு இருக்கோம். ஏன்னா கால் தான் லோவஸ்ட் போர்ஷன், லோவஸ்ட் எக்ஸ்ட்ரிமிட்டி ஆஃப் த பாடி. ஆனா அந்த காலை மூவ் பண்ண சொல்றது இந்த மூளை தான், விச் இஸ் அட் த டாப் மோஸ்ட் லெவல். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா ஆன முகூர்த்தத்துல எஸ் மிஸ்டர் ரமேஷ், சாரி சார், இல்ல யூ கண்டினியூ சார். நீங்க வந்து அந்த கேள்வி, நீங்க பிசினஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்ச முகூர்த்தத்துல நீங்க வந்து அந்த மூளையா மாறிட்டீங்க. இப்போ நீங்க கரெக்டா அந்த பிசினஸ் எடுத்துன்னு போகணும்னா நீங்க என்டையர் பாடியை நீங்க வந்து தன்னோட மைண்ட்ல வச்சுட்டானாக்கதான் நீங்க பிசினஸ் எடுத்துன்னு போக முடியும். அது ஒரு கஷ்டமுமே கிடையாது. இன்னைக்கு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கார் ஓட்டுறீங்களா? நீங்க கார் ஓட்ட ஆரம்பிக்கும் போது முதல் நாளைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது? புரியவே இல்லை. எப்படா இது கியரையும் மாத்தணும், பிரேக்லயும் காலை வச்சுக்கணும், ஆக்சிலரேட்டையும் அமுக்கணும், என்ன அதுக்கப்புறமா ரியர் வியூ மிரரையும் பார்க்கணும், சைடு மிரர் பார்க்கணும், எதிர்க்க எவன் வரான்னு தெரியணும். முடியுமா? ஆனா இன்னைக்கு நீங்க வந்து ஏறி உட்காடுறீங்க கார்ல, ஸ்ட்ரெயிட்டா ஆபீஸ்க்கு போறீங்க, அங்கிருந்து வரீங்க, அங்க ப்ராப்ளம் டீல் பண்றீங்க. வீட்டுக்கு வந்தப்புறம் தான் உங்களுக்கே தெரியறது நீங்க ஆபீஸ் வரைக்கும் போனீங்க, திரும்ப வந்தீங்க. This is called automaticity. This is how the mind functions. நீங்க இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணலாம். ஆனா இது பெரிய விஷயமே கிடையாது. இத நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்க, எல்லா விஷயத்தையும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டுருந்தீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்கலி நீங்க வந்து பண்ணிடுவீங்க. இல்ல இதுல நீங்க கவலையே பட வேண்டாம். அதுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா எனக்கு சொல்லுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ. இது ஒன்னும் விஷயமே கிடையாது. இது ரொம்ப இது பாருங்க, இப்போ பிசினஸ் பெரிய பெரிய பிசினஸ் மேலாம் இப்போ முகேஷ் அம்பானி உட்காந்துருக்கான், எல்லா பிசினஸையும் பாக்குறான். அவ சில மெயின் பாயிண்ட்ஸ் தான் செக்லிஸ்ட் போல வச்சுட்டு பேசுறான். இப்போ ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் என்ன ஒரு விஷயத்தையுமா போய் பாக்குறான்? கிடையவே கிடையாது. அவ எல்லாத்துக்குமே ஒரு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வச்சுட்டு இருக்கான். அந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் கைட் பண்றது இந்த தீஸ் ஃபவுண்டேஷனல் பிரின்சிபிள்ஸ் தான். நீங்க ஒரு தடவை இந்த மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை கரெக்டா புரிஞ்சு நீங்க பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ்ல நீங்க ஃபெயிலே ஆக முடியாது. எஸ், தேங்க்யூ வெரி மச் சார். சார் இப்ப வணிகம் நண்பர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. சக்தின்ற ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, சக்தின்ற ஒரு வணிகம் நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, நாங்க வந்து ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு எது கரெக்டான பிசினஸ் அப்படின்றத இந்த பிஎம்சி வழியா, பிசினஸ் மாடல் கேன்வாஸ் வழியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க சார். எந்த பிசினஸ் பண்ணணுங்கிறது உங்களை இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்காது. நீங்க எந்த பிசினஸ் பண்ண விரும்புறீங்களோ அதை நீங்க எப்படி பண்ணணுங்கிறது நீங்க பிசினஸ் மாடல் கேன்வாஸ் வழியா நீங்க புரிஞ்சுக்கலாம். இத பாருங்க, நான் வந்து இட்லி மாவு அரைச்சு விற்கணுமாங்கிறது பிசினஸ் மாடல் கேன்வாஸ் சொல்லாது. ஆனா நான் இட்லி மாவு அரைச்சு விற்கணும்னு நினைச்சேன்னா இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா யாருக்கு விற்கணும், எப்படி நான் அதை அவன்கிட்ட ரீச் பண்ணணும், அதுக்கு என்ன விலை வைக்கணும், அதுக்கு என்ன காசு வேண்டிருக்கும், அதுக்கு உண்டான மனுஷா யாரு, அதுக்கு உண்டான என்ன மாதிரி எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், இது எல்லாம் சொல்லிடும். அது நான் என்ன பண்ணணுங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டு அந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ ஒன்னா எழுத ஆரம்பிச்சேன்னா கேரண்டீடா உங்களுக்கு வந்து நாடி நட்சத்திரம் அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தெரிஞ்சிடும். அந்த செக்லிஸ்டா நீங்க போட்டு பிசினஸ் பண்ணீங்களா நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 101% நான் சொல்றேன், நீங்க ஃபெயிலாவே ஆக முடியாது. இத பாருங்க, நேச்சர் சக்சஸ் தான் தேடி போகுமே தவிர ஃபெயிலியரை தேடி போகாது. ஒரு மனுஷன் ஃபெயில் ஆறான்னா பயங்கரமா முயற்சி பண்றான் ஃபெயில் ஆகிறதுக்கு, அதனாலதான் ஃபெயில் ஆறான். இன்னில இருந்து 200,000 இயர்ஸ் முன்னால ஹோமோசேபியன்ங்கிற ஸ்பீஷிஸ் வந்ததுங்க இந்த இடத்துல. இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா சக்சஸ் மேல சக்சஸ் பார்த்திருக்கலன்னா வந்திருக்குமா?
நம்மளே சொல்லுவோம் தமிழ்லயே, தாய் 6 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு. அதாங்க சக்சஸ். அதான் நேச்சரோட ஹேபிட்டே. ஃபெயில் ஆறோம்னா நம்ம வந்து கரெக்டா பண்றது இல்லைங்கிறதுனால தான் ஃபெயில் ஆறோம். கரெக்டா நம்ம பண்ணோம்னா விஷயத்த ஃபெயிலியருங்கிறது நம்ம பார்க்கவே முடியாது. சான்ஸே கிடையாது அதுக்கு. அதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சார் ரொம்ப அருமையான பதில் சார். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கீங்க. இத பண்ணா பிசினஸ் ஃபெயிலே ஆகாதுன்ட்டு. அதாவது இதுக்கு மேல ஒரு வார்த்தையை பிசினஸ்க்கு நம்ம வந்து சொல்லவே முடியாது. பல விஷயங்கள் பிசினஸ்ல கான்செப்ட்ல இருந்தாலும் அது பண்ணா அது ஹெல்ப் பண்ணும். பட் இந்த பிஎம்சி, இந்த ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன்ன்றது வந்து நம்ம கட்டணம் கட்டும் போது நம்ம ஃபவுண்டேஷன் போறோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதை கரெக்டா எழுப்பிட்டா பிசினஸ் மேல எழுப்புறது ரொம்ப ஈஸின்ற விஷயத்த ரொம்ப அற்புதமா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா, ஏன்னா உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் நீங்க பிசினஸ்ல வந்து பல வெற்றி தோல்விகளை பார்த்திருப்பீங்க. நீங்க இந்த பிஎம்சியை சொல்றது ரொம்ப கான்பிடென்டா இருக்கு சார். அடுத்து ஒரு கேள்வி நம்ம ப்ரொஃபசர் டாக்டர் தியாகு அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை வச்சிருக்காங்க. அவருடைய கேள்வி வந்து, இந்த பிஎம்சில வந்து நான் போட்டுட்டேன் ஒரு 9 இதுல வந்து நான் வந்து ஸ்டார்ட் அப்பா நான் எந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த क्वेश्चंस கேட்டேன். திரும்பி இதேதான் பாருங்க. எந்த புரியல, ஸ்டார்ட் அப்பா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நீங்க இந்த பிஎம்சி பிசினஸ் மாடல் கேன்வாஸ்னு போட்டீங்கன்னா நீங்க என்ன போடுவீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணுவீங்க, நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்றேன். சரி, ஓகே. என்னோட கஸ்டமர் யாருன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இந்த கஸ்டமரோட பெயின்ஸ் என்ன, நீட்ஸ் என்ன, ஃபியர்ஸ் என்ன, அதை அட்ரஸ் பண்றதுக்கு நீங்க சில வேல்யூஸ் ஜெனரேட் பண்றீங்க. அந்த வேல்யூவை அவள்கிட்ட நான் எப்படி கொண்டு போகணும்னு நீங்க ஃபைனலைஸ் பண்றீங்க. இந்த வேல்யூ அவள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு அவளை எப்படி பிடிச்சு வச்சுக்கணும்னு நீங்க ஃபைனலைஸ் பண்ண முடியும் இந்த பிஎம்சினால. இந்த பாருங்க, ஒரு கஸ்டமர் அக்வயர் பண்றதுக்கு, ஒரு கஸ்டமரை ரீடைன் பண்றதுக்கு எவ்வளவு காசு ஆகிறதோ அதுக்கு 7 மடங்கு ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு அக்வயர் பண்றதுக்கு. தட் மீன்ஸ் நீங்க 7 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கஸ்டமரை கலெக்ட் பண்றீங்கன்னாக்க நீ அவரை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரே 1 ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இதை நீங்க புரிஞ்சுருவீங்க இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ போட்டு நீங்க கரெக்டா போட்டீங்கன்னாக்க. இப்ப இத பண்றதுக்கு உண்டான என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் தேவை இதெல்லாம் நீங்க புரிஞ்சுட்டேன்னா, அந்த 9 மாடல்ல, அந்த 9 பில்டிங் பிளாக்ல என்னென்ன கீ ஏரியாஸ் இருக்கோ அதை நீங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு செக்லிஸ்ட் போல பண்ணிட்டீங்கன்னாக்க போறோம் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணணும்? ஒன்ஸ் இன் 3 months ரிவ்யூ பண்ணுங்க, எங்கேயாவது நீங்க டிவியேட் ஆயிருக்கீங்களான்னு. இப்ப குவார்டர்லி ரிவ்யூ நீங்க பண்ணுங்க. இந்த பாருங்க, என்னோட வேல்யூ ப்ரொபோசிஷன் நான் இதை டிசைட் பண்ணிருந்தேன், இது கரெக்டா இருக்கா? இஸ் இட் சர்விங் த பர்பஸ்? இஸ் த கஸ்டமர் ரெஸ்பாண்டிங் டு த வேல்யூ ப்ரொபோசிஷன் ஐ அம் ஆஃபரிங்? நம்பர் 2, இந்த கஸ்டமர் செக்மெண்ட் நான் எது டார்கெட் பண்றேனோ அந்த கஸ்டமர் செக்மெண்ட் தான் இது கரெக்ட் கஸ்டமர் செக்மெண்டா, இல்ல அங்க ஏதாவது ரீடெஃபினிஷன் தேவையா? நம்பர் 3, நான் அதை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற மாடல் சேனல் கரெக்டா, இல்ல அதுல ஏதாவது சேஞ்சஸ் தேவையா? நான் எந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நான் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு டிசைட் பண்றேனோ அந்த ரிலேஷன்ஷிப் பிரகாரம் என்னோட ரிட்டன்ஷன் ரேட் என்ன இருக்கு, கஸ்டமர் ரிட்டன்ஷன் ரேட் சரியா இருக்கா இல்லையா? நான் வந்து என்ன ரூபா எனக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேனோ, வேல்யூ கேப்சர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அந்த கேப்சர் பண்ணிட்டு இருக்கேனா இல்லையா? இது மாதிரி நீங்க என்னென்ன கீ ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அதை ஆப்டிமலி பண்ணிட்டு இருக்கேனா? நான் பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் பிளான் பண்ணியிருந்தேன், அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கேனா இல்ல ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கா? என்னோட இருக்கிற கீ பார்ட்னர்ஸ் எல்லாம் அவ வேலையெல்லாம் அவ கரெக்டா பண்ணிட்டு இருக்காளா? ஆர் தே கிவிங் மீ வாட் ஐ ஹேட் இனிஷியலி இன்டெண்டட்? ஆர் மை மோட்டிவேஷன்ஸ் பீங் ஃபுல்ஃபில்? நான் ஒரு விஷயம் மோட்டிவேஷன்னால நான் போய் ஒருத்தட்ட நின்று இருக்கேன், அந்த மோட்டிவேஷன் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா? நான் ஒரு சப்ளையர்கிட்ட ஒரு பொருள் வாங்குறேன், இந்த ஸ்பெசிபிகேஷன்ல வாங்கணும், இத்தனை நாள்ல எனக்கு வந்து சேரணும், நான் இத்தனை நாள்ல பேமெண்ட் பண்ணுவேன், ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது பிராரம் நடந்துட்டு இருக்கா இல்லையா? ஒரு சப்ளையரோட ஆரம்பிச்சேங்கனால அவனோடயே இருக்கணும் நான் தீர்க்க காலங்கிறது இல்லையே. என்னோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலன்னா நான் சேஞ்ச் பண்ணி தான் ஆவேன். இதெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணோம்னா, இப்ப பாருங்க நிறைய இடத்துல என்ன பார்த்திருக்கோம்னாக்க, சேல்ஸ் ஃபோர்ஸ் மேல எக்கச்சக்கமா செலவாடுறது, ரிட்டர்ன்ஸ் அத்தனை வரமாட்டேங்கிறது. நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்கச்சக்கமா பண்ணிடுறான், ஆனாக்க லீட்ஸ் வரமாட்டேங்கிறது. இப்ப இதெல்லாம் ரிவ்யூ கரெக்டா நம்ம 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த 9 பில்டிங் பிளாக்கையும் நம்ம கரெக்டா போட்டுட்டு ஃபிட் பண்ணிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணோம்னா நம்ம பிசினஸ் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னாக்க நீங்க உங்ககிட்ட இருக்கிறதோ ஒரு நாள்ல 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதுதான் நீங்க பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது.
You see, there is something, எல்லாருமே சொல்லுவா டைம் மேனேஜ்மெண்ட். டைம்லாம் மேனேஜ் பண்ண முடியாதுங்க. நீங்க உங்க ப்ரையாரிட்டிஸை மட்டும் தான் மேனேஜ் பண்ண முடியும். டைம்லாம் யார் கையிலயும் கிடையாது. அதனாலதான் அதுக்கு பேர் காலச்சக்கரம். கடவுளுக்கு பேர் தான் காலம். அது யாரோட கண்ட்ரோல்லையும் கிடையாது. நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியறது உங்களோட ப்ரையாரிட்டிஸை மட்டும்தான். அந்த ப்ரையாரிட்டிஸை புரிஞ்சுக்கணும்னா உங்களோட இந்த 9 பில்டிங் பிளாக்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். பண்ண வேண்டிய வேலையை பண்ணோம்னா நிச்சயமா முடியும். தேங்க்யூ. சார், நம்ம இந்த ப்ரோக்ராமோட கிட்டத்தட்ட நிறைவு பகுதி இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா 4 நிமிஷம் இருக்கு. நீங்க உங்க கம்பெனியை பத்தி சொல்ல ஒரு 3 மினிட்ஸ் சொல்ல. அதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கணும் சார். இந்த பிஎம்சி கான்செப்ட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது வந்து இந்த 1 ஹவர்ல கவர் பண்ண முடியாதுன்னு தெரியும். வணிகம் நண்பர்களுக்கெல்லாம் வந்து இதுல வந்து ஸ்பெசிபிக்கா இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா எடுத்துட்டு போகணும்னா இந்த பிஎம்சியை வந்து ஃபுல்லா அந்த 9 இதுலயும் அவங்கவுங்க பிசினஸுக்கு வந்து அவங்க பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப்போ இல்ல சப்போர்ட்டோ நீங்க என்ன சார் பண்ண முடியும்? சார், நீங்க இது வந்து ஒரு டீப்பர் செஷனுக்கு எடுத்துட்டு போனோம். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியுது, இது வந்து நானும் வெளியில கேள்விப்பட்டிருக்கேன், இது வந்து ஒரு 1 டே ஒர்க் ஷாப் கூட நடத்தணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த இப்ப இந்த பிஎம்சியை இண்டிபெண்டா இருக்கக்கூடிய நம்ம வணிகம் நண்பர்களுக்கு இதை வந்து ஃபுல்லா அவங்கவுங்க நிறுவனத்துக்கு அந்த பிஎம்சியை எப்படி வரைகிறது, எப்படி எடுத்துட்டு போறதுன்றத கொஞ்சம் பாருங்க. பிஎம்சிங்கிறது ரொம்ப பெரிய பெரிய வாஸ்ட் ஓஷனுங்க. என்ன இதெல்லாம் அரைனா ஒரு நாள்ல எல்லாம் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு நிச்சயமா, ஏன்னா இதுக்கு பல இது இருக்கு, பார்ட்ஸ் இருக்கு. என்ன நான் ஒண்ணுமெல்லாம் நிச்சயமா பண்ணலாம். ஏன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க வணிகம்ல. என்ன and I would like to definitely associate myself with you and help your members. யாருக்கு வேணுமோ அவ வந்து என்ன கான்டாக்ட் பண்ணட்டும். நான் வந்து என்னோட ஷேர் பண்ணலாமா ஸ்கிரீனை? டெஃபினட்டா சார். அடுத்தது இப்ப இருக்க போற அந்த பேலன்ஸ் ஆஃப் 3 மினிட்ஸ்ல உங்க டாப் லீக் கம்பெனியை பத்தியும் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட ப்ரொஃபஷன்ல நீங்க எப்படி உங்க கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்றீங்க மீன்ஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9384097866 9384097867. இது ரெண்டும் என் வாட்ஸ்அப் நம்பர். யாரு வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டாப் லீக் ட்ரைனிங் அண்ட் பிசினஸ் கன்சல்டிங் இஸ் அ கன்சல்டிங் ஹவுஸ். என்னோட இன்னும் நியர்லி 25 கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. We give consultation for various companies. வணிகம்ல இருந்து என்ன அப்ரோச் பண்றதுனால யாரு வேணாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. I will help you to create your business model canvas. No issue. I will not charge anything. அதுக்கு மேல உங்களுக்கு உங்க கம்பெனிக்கு கன்சல்டேஷன் வேணும்னா we can discuss. ஆனா இந்த விஷயத்துல I will not charge you. Second thing is, நாளைக்கு என்னோட ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கு, வேல்யூ செயின் அனாலிசிஸ்னு. Value chain is a very, very important aspect of doing business. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வேல்யூ செயின் தான் அந்த வேல்யூ ப்ரொபோசிஷனுக்கு உண்டான அடிப்படை சப்ஜெக்டே வேல்யூ செயின் தான். எங்க பார்த்து நீங்க பிசினஸ்க்கு வேல்யூ கிரியேட் பண்ணணுங்கிறது தான் வேல்யூ செயின் அனாலிசிஸ். நீங்க யாரு வேணுமோ யூ கேன் கான்டாக்ட் மீ. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து எனக்கு அனுப்பிச்சீங்கன்னாக்க ஐ வில் சென்ட் யூ த லிங்க் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். இட்ஸ் அ ஃப்ரீ ப்ரோக்ராம். நீங்க அதுக்கு கலந்துக்கலாம். அண்ட் செகண்ட்லி, எங்க கம்பெனியோட நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னாக்க நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றோம். எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட், இனோவேஷன்ஸ், பிரின்சிபிள்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு வேல்யூ ப்ரொபோசிஷன் ப்ரோக்ராம்ஸ், பிசினஸ் ஈகோ சிஸ்டம் எல்லாம் நிறைய ப்ரோக்ராம் நாங்க பண்ணிட்டு இருப்போம். ஃப்ரீயாவும் கொடுப்போம், பெய்டும் இருக்கு. ஃப்ரீ ப்ரோக்ராம்ல நீங்க எல்லாரும் கலந்துக்கலாம். ஏன்னா எங்களோட ஐடியாவும் வணிகமோட நிறைய மேட்ச் ஆகுது. நாங்களும் வந்து இந்த கன்சல்டன்ட் குரூப் டாப் லீக் ட்ரைனிங் அண்ட் பிசினஸ் கன்சல்டிங்கிறது எல்லா சீனியர் பிசினஸ் லீடர்ஸ் எல்லாருமே 60 வயசுக்கு மேல. நாங்க எல்லாரும் லைஃப் பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் we want to share it. நீங்க கேட்கலாம் ஏன் நாங்க ஃப்ரீ ப்ரோக்ராம் கொடுக்குறோம். வெரி சிம்பிளுங்க. என் பசங்க 2 பேரும் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க லைஃப்ல. என் பேரம்பேத்தி எஸ்டாப்ளிஷ் ஆகணும், அவ குழந்தைகள் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா நம்ம நாடும் முன்னுக்கு வரணும். நம்ம நாடை முன்னுக்கு கொண்டு வரது உங்க கையில தான் இருக்கு. நீங்க இந்த பிசினஸ் பீப்புள்லாம் நல்லா பிசினஸ் பண்ணீங்கன்னாக்க இந்த நாடு தானே முன்னுக்கு வந்துடும். அப்பனா அவளோட ஃபியூச்சர் செக்யூர் ஆகிடும். நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நீங்க எல்லாரும் நன்னா பண்ணீங்கன்னா என் பேரம்பேத்தி நல்லா இருப்பான். அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்க. ஐ வில் டெஃபினெட்லி டூ ஃபார் யூ. நீங்க இதை பத்தி கவலையே பட வேண்டாம். Thank you very much sir. கத்துக்கோங்க. ஏன்னா நீங்க கத்துண்டேன்னா நீங்க உங்க பிசினஸ் ரொம்ப பாருங்க. நீங்க எல்லாரும் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன? நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும்,
நீங்க தானே தன்னோட பாஸா இருக்கணும், யாருக்கு அடியிலையும் அடிமையா இருக்கக்கூடாது. உங்ககிட்ட டைம் இருக்கணும் லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு தான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுது, பிசினஸ் உங்க கழுத்துல ஒரு பெரிய கல்லா மாறி தொங்கிட்டு இருக்கு. எந்த பக்கம் எத்த தின்னா பித்தம் தெரியும்னு ஒருத்தர் நான் தெரியும் பிசினஸ் மேன் அலைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரணும்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபவுண்டேஷனல் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் தெரியும். the first foundational principle business model canvas and value proposition க்கு first foundational principle is value chain analysis. Yeah, thank you very much. Yeah. Sir, thank you very much sir. நீங்க வந்து இந்த இத வணிகம் நண்பர்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சரியா சொன்ன மாதிரி நம்ம ஆண்டர்பிரினர்ஸ் வளர்ந்தா நம்ம நாடு எக்கனாமியும் வளரும், நம்ம நாடு வளரும். நம்ம அதுக்காக நீங்க உழைக்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். இத்தனை நேரம் எங்களுக்கு வந்து புது ஒரு கான்செப்டை எடுத்து ரொம்ப சிம்பிளிஃபைடா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிகள். வணிகம் நண்பர்களுக்கு இதே மாதிரியான வேறு ஒரு முக்கியமான ட்ரைனிங் ப்ரோக்ராமை நம்ம அடுத்த வரப்போற மாசத்துல நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கமெண்ட் சொன்ன அத்தனை நண்பர்களுக்கும் தேங்க்யூ.